இப்போது நடிகர் சங்கம்ன்றது வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் சரிசமமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ யாராவது இருக்காங்களா எங்களுக்காக அப்படின்னு நினைக்கும் போது இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். இது இல்லாம எப்படி இருக்கும்? இப்ப காலகாலமா வந்து தமிழ் சினிமால வந்து குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கு. உப்மா கம்பெனி வந்து வேணும்னே ஒரு ஆபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ ஷூட்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கேரளா திரைத்துறையில் இருக்கிறவங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. ஆனா தமிழ் திரையுலகத்திலிருந்து யாருமே இதை பத்தி பேசவே இல்லைங்களே. கேரளாவில் வந்து ஹேமா கமிட்டின்னு ஒன்று அமைச்சு வந்து அங்கே உள்ள பாலியல் துன்புறுத்தல் நடிகர்கள், அதாவது திரைத்துறையில் நடக்கிற பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழல் இருக்கா? தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு எல்லாருக்கும் இருக்குங்க பாதுகாப்பான விஷயங்கள் வந்து அவங்கவுங்க பொறுப்புல இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் வந்து பாத்துக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன்ன்றது அவங்களே பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. முதல்ல அவங்க வந்து வெளி உலகத்துல வந்து சொல்லல, நடிகைகள் வந்து ஏமாற்றப்படுறாங்க. இல்ல சார் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார். 20% தான் வந்து they are making it. அவங்க வந்து சினிமா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. 80% வந்து வாய்ப்புகள் தேடி ஏமாற்றி போய் நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆபீஸ்ல, நிறைய அலுவலகத்துல, நிறைய இயக்குநர்கள், நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் ஏற்படுது. அது மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து அவங்க சுதாரிக்கணும். அவங்க வந்து எந்த கம்பெனிக்கு போறாங்க, அவங்க சொல்றது வந்து உண்மையா சொல்றாங்களா, அவங்க உண்மையிலே படம் எடுக்கிறாங்களா, அதெல்லாமே பார்த்துட்டு சுதாரிச்சு இப்போ செயல்படணும். அதுதான் நான் சொல்லுவேன். ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்றோம். நடிகர் சங்கம் சார்பா வந்து ஒரு 10 பேர் குழு வந்து ஒரு விஷயம் பண்றோம். அதுக்கான ஏற்பாடுகள் போது, அதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும். அது கண்டிப்பா நடக்கும். அது செய்ய வேண்டிய எங்களோட கடமை. அது இப்போ நடிகர் சங்கம்ன்றது வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் சரிசமமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து யாராவது இருக்காங்களா எங்களுக்காக அப்படின்னு நினைக்கும் போது நடிகர் சங்கம் இருக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ கண்டிப்பா நடிகர் சங்கம் வந்து அதுக்கான வேலைகள். ஒரு கேள்வினா, தமிழகத்திலே இதற்கான சூழல் இல்லைனாலும் இப்போ வந்து ஷக்கீலா வந்து தமிழகத்திலே இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க. அது இல்லாம தமிழகத்தில் இல்லைங்கிறது எந்த நடிகை மறுக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் திரைத்துறை இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்போ ஏதோ சொல்லல. அப்ப தமிழ் துறையில இருக்குங்கிறத மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுதுங்க. தமிழ் துறையில இருக்கா? இல்ல, நான் அதான் சொல்றேனே. இப்போ மேலோட்டமா வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். இது இல்லாம எப்படி இருக்கும்? இப்ப காலகாலமா வந்து தமிழ் சினிமால வந்து குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கலாம். ஆனா நான் தான் சொல்றேனே, நீங்க வந்து சுதாரிக்கணும். சுதாரிச்சு சூதானமா ஒருத்த வந்து கூப்பிடுறான்னா அவனை செருப்பு கழட்டு அடிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். அவனை வந்து என்ன பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும். அது கண்டிப்பா வரணும். தமிழ் திரை உலகத்துல இருக்கா இல்லையான்றது சொல்லும் போது நான் அது வந்து நான் பெருசா சொல்ல முடியாது. ஆனா சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர். இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களா, இந்த உப்மா கம்பெனி வந்து வேணும்னே ஒரு ஆபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ ஷூட்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த உப்மா கம்பெனிகள், நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலையும் இருக்கு. இது நான் ஒத்துக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.